இப்போ எல்லாம் இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சிங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்குங்க. நம்ம சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/2 கப் அளவு பூசணி விதை, 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் விதை, 1/2 கப் வெள்ளரி விதை, அது கூட நல்லா வறுத்துட்டு அது கூடவே 1 கப் வேர்க்கடலை, 1 கப் எள்ளு இது எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஒரு 1/2 கப் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 ஏலக்காவும் சேர்த்து வறுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது கூட 1/2 கப்பு பாதாம், 1/2 கப் முந்திரி, ஏலக்காய் இது எல்லாமே தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, இது கூட 1 கப் அளவுக்கு அந்த சீட்ஸ் இல்லாத டேட்ஸு, 1 கப் வெல்லம் எல்லாத்தையும் நல்லா போட்டு பொடிச்சுக்கிட்டேன். வெல்லத்தை நீங்கள் பொடிக்க விரும்பலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே தேன் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதை கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நெய்யும் தேவையான அளவு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்குமே வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில்னா 1 மாதத்துக்கு மேலே வரைக்கும் நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.